உங்களுக்கு என்ன உண்மை தெரியணுமோ அதை கேளுங்க. துளசி என்ன, எனக்கு இந்த ராதா செத்தா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த ராதா செத்தாலாவது நீ எனக்கு நிரந்தரமா சொந்தமாயிடுவியான்னு பாக்குறேன் நானு. என்ன பேசுற நீ? உண்மையேதான் மோகன் சொல்றேன். எனக்கு சக்தி இருந்தா நான் இந்த நிமிஷமே இந்த ராதாவை கொன்னுடுவேன். ஆனா என்னால முடியாது மோகன். என்னால ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு முடியவே முடியாது. எனக்கு அந்த கல் மனசு இல்ல. மோகன் இவளோட பேச்சை நம்பாத. இவ வேணும்னு பேச்சை மாத்திரா. என்னால முடியாது. மோனையா, இவங்க வேணும்னே அது இதுன்னு பேசி பேச்ச மாத்த முயற்சி பண்றாங்க. தாமினிகா, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு எப்படி துளசி அக்கா அனுப்பின மெசேஜ பத்தி தெரியும்? உன்னை பேசாத சுமாருன்னு சொன்னல. எப்ப பார்த்தாலும் எனக்கு மோகனுக்கு நடுவுல கரடி மாதிரி வந்துடுற. நீ இந்த வீட்டுக்கு வந்தே கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. ஆனா நான் பல வருஷமா மோகனை காதலிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு அந்த மெசேஜஸ் பத்தி தானே தெரியணும். எனக்கு அந்த மெசேஜ பத்தி இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே தெரியும். ஏன்னா துளசி இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ரகசியமா மோகன் போனை செக் பண்ணிட்டு இருப்பேன். துளசி மெசேஜ் எல்லாம் படிச்சிட்டு இருப்பேன். மோகன் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா துளசி உன்கிட்ட ஏடா கூடமா ஏதாவது சொல்லி நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு. ஆமா மோகன், அப்புறம் நீதான் அந்த மெசேஜஸ் படிச்சல. யோசிச்சு பாரு, வேற யாராவது அந்த மெசேஜ படிச்சிருந்தா துளசியை பத்தி என்ன நினைப்பாங்க? அவ எவ்வளவு மோசமான மனைவி தானே நினைப்பாங்க. மோகன் மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவ லாய்க்கே இல்லாதவ. மோகனையா, இவங்க சும்மா கதை கட்டிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கதான் சாதாரணமா இருக்காங்க, ஆனா அப்படி கிடையாது. இவங்க சொல்றது உண்மையா இருந்தா மோனையா, அப்ப இவங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு எதுக்கு இப்படி தோணுது? நான் உங்களோட போன்ல துளசி அக்கா அனுப்பின மெசேஜ பார்க்க முயற்சி பண்றேன்னு. சொல்லுங்க. ஏன்னா நான் மறைஞ்சிருந்து நீங்க ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். மோகன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. நீயும் உன்னோட குடும்பமும் என்னை பொறுத்த வரைக்கும் செத்துட்டீங்க. நான் உங்களை ஒளிஞ்சு நின்னு பாக்குறேன். ஏன்னா எனக்கு பயம் இருக்கும்ல, மோகன் எங்க உன் காதல்ல விழுந்துருவான்னு. எனக்கு பயமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே நான் மோகனை காதலிச்சதுதான். ஆனா அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் மோகனுக்காக இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தது. ஆனா நான் இப்போ மொத்தமா சோர்ந்து போயிட்டேன், உடைஞ்சு போயிட்டேன். முதல்ல அந்த துளசி வந்தா, இப்ப இந்த ராதா. தாமினி மோகனுக்கு சொந்தமா இருந்ததோ இல்ல, இதுக்கப்புறம் ஆகவும் போறது இல்ல. அமைதியா இருமா தாமினி, அழாத. இல்லம்மா, இன்னைக்கு என்ன தடுக்காதீங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் ரொம்ப கெட்டவதான். நான் தப்புதான். நான் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், பண்ண கூடாத விஷயத்தையும் பண்ணிருக்கேன். நான் பண்ண 1000 விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மோகன் மேல உள்ள காதல். நான் எல்லாத்தையும் மோகனுக்காக தான் பண்ணேன். மோகன் மேல உள்ள காதல் அடையிறதுக்காக.
நான் மோகனை எப்போத்துல இருந்து தெரியுமா காதலிக்கிறேன்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே காதலிக்கிறேன். என் வாழ்க்கையே அவன் தான் இருந்தேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலையும் நான் அவனுக்கு துணையா இருந்திருக்கேன். மோகனோட ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் என்னோட பிரச்சனையே பார்த்தேன். அவனோட ஒவ்வொரு சோகத்தையும் நான் ஏன் சோகமா நினைச்சேன். சொல்ல போன மோகனோட காதலுக்காக நான் என்னோட காதலை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன். ஆனா மோகனோட மனசுல அவன் வாழ்க்கையில என்னால இடம் பிடிக்கவே முடியல. மோகன் என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் நினைச்சிட்டான். அதான் அவன் முக்கியமான விஷயத்த எனக்கு சொல்லாம கூட விட்டுட்டான். ஆனா நேத்து வந்த ராதா இன்னைக்கு அவ்வளவு முக்கியமானவள் ஆயிட்டா. ராதாக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவதான் முக்கியமானவள் ஆயிட்டா. போதும், நிறுத்துங்க தாமினி அக்கா, உங்க நாடகத்தெல்லாம் நிறுத்துங்க. யாரும் உங்க பேச்ச நம்ப ராதா போறதில்ல. போதும். போதும். தாமினி, நீ அமைதியா இரு ப்ளீஸ். நீ என் கிட்ட வராத, தள்ளி போ மோகன். தாமினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நடக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆனா அப்படி இருந்து பாரு, தாமினி, அமைதியா இரு. உன்னை தாமினி. பைத்தியக்காரி மாதிரி நம்பிக்கிட்டே இருக்க. புரிஞ்சுக்கோ. என்னால உன்னை வேற ஒருத்தி கூட பார்க்கவே முடியாது மோகன். ப்ளீஸ் மோகன், புரிஞ்சுக்கோ. மோகன். தாமினி, மோகன், I love you, தாமினி, மோகன். போதும். தாமினி. நீ இல்லாம இருக்க. தாமினி. தாமினி தாமினி. என்னாச்சுமா? தாமினி. தாமினி. ராதா டாக்டருக்கு கால் பண்ண சீக்கிரம். நல்லா நடிக்கிறா இவ. ஐயோ, இந்த வீட்ல எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? தாமினி. என் பொண்ணுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. காது. ராதா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சொல்றல. அதெல்லாம் தேவையில்ல மோனையா. டாக்டர் வந்து மட்டும் என்ன சொல்ல போறாரு? இதெல்லாம் நாடகம் தான் சொல்லுவாரு. கேட்டியா மோகன்? சரி, நானே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். தாமினி. தாமினி. யாராவது வாங்கல, என் பொண்ணு கண்ணு திறக்காம இருக்காளே. தாமினிக்கு என்னாச்சு? கடவுளே, அண்ணி, என்னாச்சு தாமினிக்கு? எனக்கு எதுவுமே புரியல. எந்த ராவு காலத்துல என் பொண்ணு மோகனை காதலிக்க ஆரம்பிச்சாலோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கா. அஜித், டாக்டருக்கு ஃபோன் பண்ண சீக்கிரம். உடனே பண்றேன். தாமினி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? அட கடவுளே. தாமினி? தாமினி. மோகன், மோகன் பாத்து. தாமினி நல்லா தானே இருந்தா, என்ன ஆச்சு? தாமினி, கண்ணை தொற. மோகன், என்னாச்சு மோகன்? தயவு செஞ்சு நீயாவது சொல்லு. தாமினி மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. அது எப்படி சடனா மயக்கம் போட்டு விழுவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவ நல்லா தானே இருந்தா. ராதா உன்னோட மனைவி. ஆனா அது வெறும் 6 மாசத்துக்கு தானே. இல்ல, இப்போ உன்னோட மனசு மாறுதா? இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான் நீ இப்பவும் பண்ண போறனா தெளிவா சொல்லிடு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதா? எதையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது என்னை பத்தி யோசிச்சு பார்த்து பண்ணு மோகன். ஒருவேளை உன் பொண்ணுகிட்ட நீ என்கிட்ட பண்ண மாதிரி வேற ஒருத்தன் வந்து பண்ணா உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு தடவை இல்ல பல முறை சொல்லி ஏமாத்திட்டு வேற ஒருத்தி கழுத்துல தாலி காட்டினா உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு மோகன்? இதெல்லாம் நான் செஞ்ச காரியத்தோட விளைவுதாமா. என்னாலதான் தாமினி இப்ப இந்த நிலைமையில இருக்கா. ஐயோ, நீ என்ன பேசிட்டு இருக்க மோகன்? ஆமாமா. அம்மா,
பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ஒருத்தனை காதலிச்சு அவன் திரும்ப திரும்ப அவளுக்கு ஏமாத்திக்கிட்டே இருந்தானா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்க்க கொடுத்து அதை மீறிட்டானா, அவன் நிலைமை என்னமாகும்? ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து ஒருத்தனுடைய காதலுக்காக ஏங்கி அந்த காதல் கிடைக்கவே இல்லைன்னா அவளோட நிலைமை கடைசியில் எப்படித்தானே ஆகும்? இது எல்லாத்துக்கும் நான் தாமா காரணம். தாமினி சொல்றது சரிதாமா அண்ணா. உண்மையாவே ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப மோசமான பையமா. ஐயோ மோகன், தயவு செஞ்சு நீ என்ன சொல்ல வரியோ அதை கொஞ்சம் நேரடியா சொல்றியா? பட் இதுதானமா உண்மை. என்னால தாமினிக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்த முடியல, உங்களையும் உங்களோட வாக்க காப்பாத்த விடல. மோகன், எல்லாத்துக்கும் நான் தானமா காரணம். எல்லாம் என்னோட தப்புதான். நான் மோகன், நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்னா பாரு. நான் என்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன், அப்புறம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றிக்கிட்டேன். இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்ல? பட் ஐ ப்ராமிஸ் யூ, நீ எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்ப. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற உறவை நான் மனசார கடைசி மூச்சு வரைக்கும் காப்பாத்துவேன். ஒருவேளை மோகனோட சந்தோஷம் துளசி தானா? இவங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். ஐம் சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு மனைவிங்கிற உரிமைலாம் கிடைக்காது. என்ன, என்னோட மனைவிங்கிற மொத்த உரிமையும் இனி தாமினிக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாம் என்னோட தப்பு. ஐம் சாரி. ஐம் சாரி தாமினி. நீ எப்பவும் என் மேல அன்பு காட்டியிருக்க, என்னோட சந்தோஷத்தை பத்தி தான் யோசிச்சிருக்க. ஆனா பதிலுக்கு நான் உனக்கு என்ன கொடுத்தேன்? பலி, தனிமையில இருக்கிறது. நீ சொல்றது சரிதான் தாமினி. நான் ரொம்ப மோசமான ஃப்ரெண்டு தான். இன்ஃபேக்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க கூட எனக்கு தகுதி இல்லை. முன்னாடி குற்றவாளியா நிக்கிற தாமினி, நான் ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐம் சாரி. இவன் ஏன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறா? தாமினி கண்ணை தரமா? இப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டு, அவர் ஆன் தி வேல தான் இருக்காரு. அவர் நிச்சயம் சீக்கிரமா வந்துருவாரு. அம்மா, அம்மா. தாமினி, தாமினி, டாக்டரை கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ பிடிக்கலாமா? எனக்கு சாகணும்மா. என்ன சாக விட்டுருங்கம்மா. நான் செத்து போயிடுறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. இங்க நிக்கிற யாரும் இங்க இருக்க வேணாமா. ஓ சொல்லு.
எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கலம்மா. எல்லாரையும் எங்க இருந்து போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. இப்பவே சொல்லிடுறேம்மா, இப்பவே சொல்லிடுறேன். உங்க காதுல எல்லாம் விழலையா? ஏற்கனவே என் பொண்ணு ரொம்ப வேதனையில இருக்கா. எல்லாரும் போங்க இங்க இருந்து. போங்க. உனக்கு எதுவும் ஆகாது தாமினி, உனக்கு எதுவும் ஆகாதுமா. நான் தான் கூடயே இருக்கல்ல. வாங்க. எல்லாம் சரியாயிடுமா? நான் ரொம்ப கெட்டவம்மா, நிஜமாதான். நான் மறுபடியும் தாமினிக்கு அநியாயம் பண்றேன்ல. ஐயோ மோகன், நீ எந்த தப்புமே பண்ணல, நீ கெட்டவனும் கிடையாது. உன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் நீ செய்யற. அப்ப தாமினியோட மனசுமா? அவ நிலைமை இப்ப நீங்களும் பாத்தீங்கல்ல. அவ என்னெல்லாம் செஞ்சிருக்கா எனக்காக. அவ என்ன பாத்துக்கிட்டா, என் குடும்பத்தை பாத்துக்கிட்டா. பதிலுக்கு நான் அவளுக்கு கொடுத்த எல்லா வாக்கையும் உடைச்சிட்டேம்மா. அம்மா, தாமினி என்ன பண்ணாலும், எப்படி இருந்தாலும், யாருக்கு தப்பு பண்ணாலும், நான் அவளுக்கு தப்பு பண்ணதுனால தான் பதிலுக்கு அவ தப்பு பண்றா. அம்மா, தாமினி இந்த மாதிரி கிடையாதுமா. நான் தான் அவளை இந்த மாதிரி மாத்திட்டேன்னு எனக்கு தோணுது. ஐயோ இல்ல மோகன், முதல்ல துளசிக்காக அவளை விட்ட, இப்போ ஆனா இதுக்கு மேலேயே தாமினிக்கு நான் அநியாயம் பண்ண முடியாதுமா. அம்மா, நீங்க தானமா எனக்கு கத்து கொடுத்தீங்க. ஒருவேளை நாம செய்யற காரியம் மத்தவங்களை காயப்படுத்துதுன்னா அது தப்பு. அப்ப நான் செய்யறதும் தப்பு தானமா? இல்ல மோகன், உனக்கு அந்த நேரத்துல நான் சொல்லி கொடுத்தது அந்த நேரத்துல உள்ள யதார்த்தம். ஆனா இப்போ காலம் மாற மாற நாமளும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம்ல. தாமினி என்ன பண்ணாலும், அவ எப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீ பொறுப்பாக மாட்ட மோகன். தாமினி அக்காக்கு துளசி அக்கா அனுப்புனதா சொல்லப்படுற மெசேஜ்க்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதனால இந்த மெசேஜ் என்கிட்ட இருக்கிறது ரொம்ப அவசியம். நீ இங்க இருக்க, அங்க மோகன் அண்ணா கிட்ட தாமினி மயக்கம் போட்ட மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் கீர்த்தி அக்கா. ஆனா மோகனைய ஒண்ணு அப்படி ஏமாற மாட்டாரு. அவங்களோட எல்லா வார்த்தையும் எல்லாம் அவர் நம்ப மாட்டாரு. தாமினி எவ்வளவு பெரிய கேடின்றத உன்னால நம்ப முடியாது ராதா. இந்த நேரத்துல அவ இப்படி எல்லாம் பண்றால, இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ற விஷயம் கிடையாது. இது அவளோட விளையாட்டுல ஒண்ணு தெரியுமா? அவ வேணும்னே மோகன் அண்ணாவை எமோஷனலா ஃபீல் பண்ண வைக்கிறா, கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்கா. துளசி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காலோ அதே தான் இப்பயும் உனக்கு பண்ணிட்டு இருக்கா. கீர்த்தி சொல்றது ரொம்ப சரிதான் ராதா. மோகன் அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பான்னு தாமினிக்கு நல்லா தெரியும். இப்பவும் உண்மைக்கு துணையா இருப்பாரு. அந்த தாமினிக்கு கூட அவளோட தப்ப மோகன் முன்னாடி ரொம்ப கரெக்ட்னு காட்டுறதுக்கு திறமை ஜாஸ்தியா இருக்கு. மோகன் அண்ணாவால
துளசி அண்ணி முன்னாடி குரலை ஒசத்தி பேசக்கூட முடியாது. தாமினி அண்ணன் மனசை எப்படி மாத்தனான்னு எங்களுக்கு தெரியல. துளசி அன்னிக்கிட்ட ராத்திரி பகலா சண்டை போட்டாரு. அண்ணா துளசி அண்ணியோட வார்த்தையை எப்பவும் மறுக்க மாட்டாரு. ஆனா லட்சம் தடவை அண்ணி சொல்லியும் மோனண்ணா ஏன் தாமினி ஆபீஸை விட்டு ஏன் வெளியேத்தல? இந்த தாமினி தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். முதல்ல இங்க இருந்து அனுப்பவல. துளசி, நான் தான் சொல்லிட்டல, தாமினி எங்கேயும் போக மாட்டேன், நான் அவளை அனுப்ப மாட்டேன். துளசி அண்ணியால மோகன் அண்ணா இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. தாமினி பண்ண விஷயத்தால வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க தெரியுமா? துளசி, 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 ப்ளீஸ். அப்புறம் ஒரு நாள் ராதா, யாருமே கற்பனை பண்ணாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. துளசி அண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க.